வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இன்றைக்கி ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா இப்படியே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இவங்க இப்போ 3 நாள் ஆக போகுது. இன்னும் இந்த வீடு இப்படியே தான் கிடக்கு. அதை விடுங்க. அவங்களோட மன உளைச்சலுக்கு அவங்கள போய் வீடை க்ளீன் பண்ணு, சுத்தம் பண்ணு அப்படிலாம் சொல்கிறதுலாம் நல்லது கிடையாது. ஏதோ நானும் பேஷண்ட்டை பார்க்க வர்ற மாதிரி இந்த ப்ரெட்டு, இந்த கடலமிட்டாய் பாக்கெட்டு, இந்த நேற்று வாங்கின பிரியாணி இருந்துச்சு, அதை அவிச்சு ஒரு டிஃபனில் கொண்டு வந்தேன். அதுபோக ஒரு 4 வடை 2 இட்லி வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிடட்டும்னு இதை அது பாட்டுக்கு வருது, படுத்து கிடக்குது. காலையில் பார்த்தா சோக பாட்டு போட்டு நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில்னு பாட்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இதில் ஒரு முடிவு எடுக்காமல் சும்மா அப்படியே இழுத்துக்கிட்டே போனால் நல்லா இருக்காது. நானும் வர்றேன், சாயங்காலம் 6 மணி லைவ் போடுறேன். எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லை. நிம்மதிங்கிறத விட என்னுடைய அந்த இயல்பான பேச்சு, ஏதாவது ஒரு கமெண்ட் வரும்போது இவங்க ஊடால கிராஸ் அடிக்கிறது, இது இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. அங்கே போனாலும் நைட்டு 10 மணிக்கு அப்படித்தான் இருக்குது. என்னுடைய நிலைத்தன்மையிலேருந்து நான் எனக்கு மாறுற மாதிரி இருக்குது. இது சுத்தப்படாது. அதனால் எதாக இருந்தாலும் ஒரு தீர்வு வேணும். இப்படியே ஒன்று என் மையன்ட்ட பேசணும். பேசிட்டு இந்த மாதிரி நடந்து போச்சு, இனிமேல் அம்மா எங்கேயும் போகாது, அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கும், நீ இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கிறாதரா அப்படின்னு சொல்லி ஒன்று கூட்டு போய் அங்கே விடணும். இப்போ நான் திருப்பி இந்த வீடியோவை போட்டுட்டு சூர்யா வீட்டுக்கு போகிற ஐடியா கிடையாது. இதுக்கு இன்றைக்கி முடிவெடுக்காமல் நான் இங்கேருந்து கிளம்ப போகிறது கிடையாது. சுமிக்கடை இப்போ பார்க்குறேன். இந்த இப்போ தான் தருங்க படுத்து எழுந்திரிச்சு, பாய் கூட இந்த அப்படி அப்படியே தான் கிடக்கு, போர்வா பாய் எல்லாம் கிடக்கு. இந்த எழுந்திரிச்சு ஃபோன் பேச போயிட்டா. வீடு சுத்தம் பண்ணுறது இல்லை. அவங்க மைண்ட் தாட் எப்படி இருக்குங்கிறது நான் 2 நாளில் கணிச்சிட்டேன். என்னென்னா ஒரு சைக்கோ கேரக்டர் தான். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய நிலைமையில தான் இப்போ சுமி இருக்குது. நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன். எதாக இருந்தாலும் எனக்கு இந்த ஒளிவு முறைவாக பேசுகிறதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு என்னென்னா இப்போ குடும்பமோ பிள்ளைகளோ பேரனோ இவங்க மேலேயோ ஃப்யூச்சர்லேயோ எதுலேயுமே இல்லை. எல்லாத்தையுமே ஒரு அம்னீசியா பேஷண்ட் மாதிரி மறந்துட்டு கமெண்ட் கமெண்ட் கமெண்ட், யார் எங்கே என்ன கமெண்ட் போட்டிருக்கா, யார் நம்மளை பற்றி எங்கே என்ன பேசியிருக்கா, எந்த லைவில் யார் நம்மளை பேசுகிறாங்க, யார் நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறாங்க, யார் நம்மளுக்கு பேடு கமெண்ட் போடுறா, இப்படியே உட்காந்துக்கிட்டு ஒன்று கல்லு கேம் இல்லையா கமாண்டு, இது 2ல் தான் சுமியோடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா பார்த்துட்டேன். அது ஒரு மென்டாலிட்டி ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுச்சு. அவளுக்கு இப்போ குடும்பம், நம்ம புருஷனை ரெக்கவரி பண்ணி அவங்க கூட திருப்பி போய் வாழணும், இல்லை பேரனை பார்க்கணும், இல்லை பிள்ளை சின்னவனுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் அவங்க மைண்ட் தாட்டில் இல்லை. நான் இப்போ கூட இந்த வெளியே போனதுக்கப்புறம் தான் பேசுகிறேன். இதே நான் இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பேசினா அதுக்கு ஒரு சண்டை வரும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நானும் இதே பின்தொடர்ந்து போக முடியாது. ஒன்று இவளுக்கு வேண்டிய வேலைகளை முடிச்சு விட்டுட்டு, சூர்யாவுக்கு வேண்டிய வேலைகளை முடிச்சு விட்டுட்டு நான் ஒன்று சேரணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அது வரைக்கும் ஒரு டெம்பரவரியான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு பார்க்குறது. வீடு பார்த்தாலுமே இதே நிலைமை தான் போலையே. அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு இப்போ என் மகனுக்கும் சின்னவன் தான் அம்மா மேலே உசுராக பாசமாக இருந்தான். இப்போ அவனே வெறுத்து ஒதுக்கிட்ட அளவுக்கு ஆகிப்போச்சு பிரச்சனை. என்னென்னா யாரோ ஃபோனை போட்டு சின்ன மகனுக்கும் பெரிய மகனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் உங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க, ஒருத்தன் வர்றேன் போகிறேன், சாயங்காலம் வரைக்கும் இருக்கேன், ஷாப்பிங் போகிறாங்க 2 பேரும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ ஒரு நம்பர்லேருந்து ராங் நம்பரா இல்லை ஒரு அப்ரூவ்டான நம்பரான்னு தெரியலை ஃபோனை போட்டு அவங்ககிட்டையும் பெரிய நம்பர், அவங்க நம்பர்லாம் எப்படி கிடச்சிச்சுங்கிறது அது பெரிய அதிசயமாக இருக்குது. யாரோ இந்த லைனில் உள்ளவங்க நம்மளுக்குள்ளே தெரிஞ்சவங்க தான் இந்த உள்வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா என் மையன் சின்ன மையன் நம்பர்லாம் யாருக்குமே தெரியாது. அவனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா இந்த மாதிரி இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, யார் கூடயோ போகிறாங்க வர்றாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, நைட்டு படுக்கிறாங்க, உங்கள் அம்மா மட்டும் படுக்கிறாங்க, பகலில் பூரா அந்த ஆள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸு. 2வது என் மையன் நம்பர் எப்படி தெரிஞ்சுங்கிறது ஒரு சந்தேகம். 3வது அந்த பெரிய மகனுக்கும் இதே தகவல் போயிருக்கு. ஆனால் அதே நேரம் அந்த நம்பரை நான் வாங்கிட்டேன், என்கிட்ட குர்றான்னு சொல்லி வாங்கி நான் ஃபோன் அடிக்கிறேன் அந்த குறிப்பிட்ட மரப நம்பருக்கு. யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறான். ஏன்னா சின்ன பையங்க மனசில் இப்போ தப்பான எண்ணத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. அது யார் பண்ணான்னு சொல்லி தெரியலை. இப்போ என் மகனுக்கும் சின்ன மகனுக்கும் சுமிக்குமே இப்போ ஆகலை. 2 பேருமே இப்போ என் மகன் தருங்க 3 நாள் ஆச்சு, பெத்த தாய் 3 நாள் ஆச்சுல, பார்த்துருக்கலாம்ல. நான் வந்திருந்தா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன்ல, உங்களுக்கே தெரியும்ல. காலையில் வந்தான், ஆனால் பிரியாணி மாத்திரம் அவனுக்கும் என் பேரனுக்கு சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கும் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கிட்டு போயிட்டான். அம்மா கிட்ட என்னான்னு கூட ஒரு வார்த்தை கூட பேசலை.
காரணம் என்னன்னா அவன் மனசுலையும் இப்போ வந்து சுமியுடைய அந்த ஒரு மென்டாலிட்டி இப்படி தான் இருக்காங்க. நம்ம பெத்த தாய் மேலே அவனுக்கு ஒரு பாசம் இல்லை. ஓப்பனாகவே சொல்லப்போனால் அவனுடைய வழியில் இப்போ அவன் போகிறான். என்னன்னு கேட்டால் ஏன் அம்மா அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி போனாங்க அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன், டே அப்படிலாம் இருக்காதரா. எவனோ ஒருத்தர் இந்த பெட்ரோல் பிச்சை ஒரு விட்ட பண்ணலையா, இவங்களை போட்டுக்கிட்டு டைவெர்ட் பண்ணி விட்டு அவனை சிக்க வைக்கலையா, அதை மாதிரி யாரோ ஒரு ஆள் நம்பர் தெரிஞ்சாலும் உனக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அம்மா வந்து உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொன்னால் உன் மேலே இருக்கிற பாசம் அம்மா உன் மேலே வச்சுருக்க பாசமும் போயிடும், நீயும் அம்மா மேலே வச்சுருக்கிற பாசமும் போயிடுற அளவுக்கு இப்போ யாரோ பண்ணியிருக்காங்க. இது யாரோ செஞ்சது சதிடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பெரியவன் வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டேங்கிறான். 2 நாள் வந்து வீடியோ போடாமல் இருப்பா. நானே சொன்னேன், பேசாமல் இரு அமைதியாக என்னங்கிறத பார்த்துக்கிறலாம், அதுக்கப்புறமா கூட நீ வீடியோ போடு லைவ் போடுன்றதுக்கு இவ அடங்க மாட்டேங்கிறான். இவ ஒரு மெண்டல் பிடிச்சி போய் லைவுன்னு சொல்லி கிறுக்குத்தனமாக தெரிகிறான். ஆக மொத்தத்தில் இப்போ எல்லா பக்கமும் ஏன் தலை தான் உருளுது. இப்போ எனக்கு வந்து ஒரு எப்படி சொன்னாதுன்னா ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வந்து நான் வாழ்கிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இப்போ எனக்கு வந்திருக்கு. காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தணும். வீடு வாசல் இந்த எங்கள் அம்மா வீட்லலாம் இருந்தால் அது செட் ஆகாது. எங்கள் அம்மாவுக்கு எப்படி நான் பார்த்தேன்னா அதை மாதிரி தான் வந்து பார்க்குற சூழ்நிலை வரும். எங்கள் அம்மா இருக்கும்போது என்ன பண்ணேன், காலையில் வருவேன், ஒரு டீ வடையை வாங்கி கொடுப்பேன், பேப்பர் படிப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எங்கள் அம்மா கூட அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பி போயிடுவேன். திருப்பி மத்தியானம் சூர்யா சோறாக்கி தருவா, அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன். 4:30 மணி 5 மணிக்கு வர்றது, அவங்களுக்கு உண்டானது சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு 6 to 7 லைவை முடிச்சுட்டு திருப்பி சூர்யா வீட்டுக்கே போயிடுவேன், தூங்குவேன், காலையில் வருவேன். இதே தான் ரொட்டேஷன் வாழ்க்கையாக போச்சு எங்கள் அம்மா இருக்கும்போது. இப்போ அப்படியே இருந்தால் அந்த அம்மா அனாதையாகவே போயிருச்சு. கடைசியில் சாக போகிற நேரத்தில் கூட ஒரு பெத்த பிள்ளை பக்கத்தில் இல்லாத நிலைமைக்கு போயிருச்சு. அந்த நிலைமை சுமிக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இப்போ எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இப்போ 3 நாளாக பார்க்குறீங்க, என்னால் இங்கே வந்து முழுசாக வந்து இருக்க முடியுதா, இல்லை வந்து இங்கே வந்து நான் குடும்பம் நடத்த முடியுதா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்திரம் மண்டன் வாங்கி கொடுத்து சிலிண்டர் வாங்கி கொடுத்து சமையல் பண்ணுப்பா நீயே சாப்பிட்டுக்கப்பா, இல்லை எனக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பான்னு நான் சொல்ல தான் முடியுமா, இல்லை சொன்னால் அவள் விட்டுருவாளா? ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கலில் போய் நான் இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஒரு ஏதாவது ஒன்று வேணும்னா இப்போ அவகிட்ட காலையில் ஒரு வாரத்தை நான் சும்மா ஒரு சின்ன பிட்டை போட்டு பார்த்தேன். எப்போ இந்த மாதிரி சுமி 3 நாளாக இங்கேயே இருக்குது, அதை வந்து நான் எப்படி அனுப்புறது, உன்னையே மையங்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அனுப்பணும், இல்லையா தனிப்பட்ட முறையில் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அது வரைக்கும் நான் இப்படியே தினம் வர பார்க்க போக எனக்கு லைவு கெட்டு போயிடுது, வீடியோ போடுறது முடியலை. என்ன பண்ண, ஒரு அட்வான்ஸை கொடுத்து வீடு பிடிச்சி வச்சிடவானா, நம்மளுக்கே ஏகப்பட்ட கடைங்க போய் கிடக்கு, நம்மளே ஏகப்பட்ட காசை வந்து கடை வாங்கி வச்சுருக்கோம், நம்ம அதை கட்டணும் இதை கட்டணும் இஎம்ஐ கட்டணும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து அவளுக்கு போய் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னா நான் கிளம்புறேன் வீட்டை விட்டு, எனக்கு இதுக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் மாசம் எப்படி நகை வாங்குற, என்ன அது அதுவும் கடை தான். எப்படி 5 பவுன்லாம் வாங்கலையே, கடை வாங்குறது ரைட்டு. ஒரு இது ஆடம்பர பொருள் கடை வாங்கி வாங்கணுமா? அப்ப மொத்தம் கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் டீவு கட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறா. இவ காரி நான் ஒரு பேரை சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு குத்தமா தெரியுது. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காம பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம கேக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நான் மறக்காம நான் ஒரு விஷயத்த செய்யறேன். யாரை கூட்டு வச்சு குடும்பம் நடக்கல, உங்களை மாதிரி நான் வந்து கூத்தடிக்கல. எங்கேயும் ஊரா சுத்திட்டு ஒரு பேரை சொன்னதுக்கு நீங்க இப்ப நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு கிளம்பி பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போற? பிரச்சனை ஆரம்பிக்க போய் தான் அவன் பிரச்சனையே பண்றேன். சரி, அது இங்க வந்து தீர்வு இங்க நாரிக்கன்ல எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு பாண்டிச்சேரி வரைக்கும் ஏன் போன? உங்களை போக விடாம நான் இங்க உட்கார வச்சிருப்பேன். ரைட்டா? இப்பவே என்னால முடியும் நினைச்சேனா. இப்ப இங்க பள்ளியாசத்துல கூட்டி போய் ஜமாத்துல ஆளுகளை பூரா இழுத்துட்டு வரவா ஒரு இதுல விட்டுருவேன் நான். சரி போனா போன்னு பொறுமையா இருக்கேன். எனக்கு வந்து எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா மறுபடியும் இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, அங்கேயும் போயிடுவேன். எத்தனை தடவை தான் அந்த ஸ்டேஷனுக்கே போறது? எனக்கு வேண்டியதை செஞ்சே ஆகணும். ஒண்ணு வீடை பார்த்து எனக்கு இங்க வைங்க, நான் எங்கேயும் போற ஆள் இல்ல. எங்கேயும் போற ஆளா இருந்தா நான் திரும்பி வரமாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னை நீங்க என் கூட 24 நாள் குடி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு வீட்டை பார்த்து வைங்க. அப்படி இல்லையா புதுசா ஒரு வீட்டை நம்ம ஏற்கனவே முடிச்சு ஒரு பார்த்து வீடு வச்சிருக்கேன் சொந்தமா வாங்குறதுக்கு. அந்த சுடுகாட்டு வீட்டை விட்டுட்டு எல்லாரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி பாருங்க. அவன் என்ன விற்கிறதுக்கு அவன் விடுறேன், அவன் அங்கதான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அங்க இருக்க போறேங்கிறேன். வீடை வந்து கொடுத்துட்டு பாதி பங்கு என் பிள்ளைக்கு சின்ன மகனு கொடுத்துரு, நானும் சின்ன மகனும் இருக்க போறேன்டம்ல, அதனால விற்க விட்டாதானே இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவன் தெளிவா டெக்னிக்கா வேலை பார்க்குறேன்.
சரி, நம்ம அவன் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்குருவோம். உனக்கு இப்போ என்ன தீர்வு அதை சொல்லு. எப்படிப்பா வீடு பார்த்தாலுமே எனக்கு தனியா ஒரு வீடு வாடகைக்கு வேண்டும். இதுதான் உன் முடிவா? இதுதான் முடிவு. ஏன் தெரியுமா? சரி. எனக்கு வீடியோ போடுறது நீங்களும் எனக்கு துணைக்கல. அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறீங்க. அப்ப நான் தனியா செவத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கணும்னா பைத்தியம் முடிச்சு நிஜமா நீங்க பைத்தியம் நிறைய பேர் பட்டம் கொடுத்துருக்கீங்களா எனக்கும்? யாரு? பைத்தியம். இப்ப கூட நான் வீடியோவில் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ தனியா உட்காந்துக்கிட்டு ஒண்ணு கல்லு கேம் விளாடுறா, இல்லையா எவன் எங்கெங்க போய் என்னென்ன கமாண்டு போடுறான் அதுக்கு போய் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கா. கமாண்டு பார்த்து கமாண்டு பைத்தியம் மாதிரி ஆகிட்டா. உட்காந்துக்கிட்டு கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்கறது தான் பொழப்பா? ஆமா. அது ஆகாத விடாத அளவுக்கு நான் மைண்ட் ரிலாக்ஸ்னா என் உறவுகள் போடுறாங்க. என் உறவுகள் பூராமே எனக்கு என்ன ஆதரவுனா சுனிமா எந்ததுன்னு நினைக்க கூடாது. எங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு நாங்க ஹாப்பியா போடுற கமெண்ட்டை மட்டும் படி. எந்த நான் எல்லாமே ஒன்னே பேசி தான் ட்ரெண்ட் ஆகுது. அதனால நீ எந்த டாபிக்கும் வேணாம். இதுதான் வேணாங்கிறேன். ட்ரெண்ட் ஆகுறாங்க, ஆகாம போறாங்க. இதை யோசிக்கிறியே, அச்சு வந்து 3 நாள் ஆச்சுல, எதுக்காக பிரச்சனை எதனால வந்துச்சு சொல்ல விடுங்க. ரைட்டா? அவ்வளவுதான் பிரச்சனை. அப்படிதான் என்ன பேச விட்டு என்னை அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவுதான். சும்மா நான் எங்கேயும் போகக்கூடாதா யார்கிட்ட. ஏங்க எனக்கு ஃபேன்ஸ் இருக்காதா? எனக்கு ஃபேன்ஸ் இருந்து இப்ப நீங்களும் உனக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது ரெண்டாவது அவை. எனக்கு தான் ஃபேன்ஸ் இருக்கு, உனக்கும் தான் இருக்கு, அவளுக்கு தான் இருக்காங்க. சரி, அவளை விட எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, உனக்கும் இருக்காங்க. முதல்ல குடும்பம். என் ஃபேன்ஸ் கூப்பிட்டா நீங்க ஜோடியா கூட வர போறீங்களா? யாரு? நீங்க கூட வர போறீங்க? இல்ல அப்ப நான் மட்டும் தானே போகணும். நான் போனேன், அங்க ஒரு ஆடி சுட்டி எனக்கு கிடைச்சிச்சு நல்லபடியா. அந்த நேரத்துக்கு எனக்கு இருக்கிற ஒரு செலவுக்காக ஒரு 5000 கிடைச்சிச்சு. எனக்குரிய ஒரு 7000 ரூபாய்க்குரிய பொருள்கள்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அது உண்மைப்பா, நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு பர்னிச்சர் கடையில வந்து விளம்பரம் பண்ணாங்களாம். அதுக்கு வந்து இந்த ஒரு தலாணி ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து அந்த இது என்னது இந்த தள்ளுனா சரி காமிச்சிட்டியா? ரைட்டு. அவங்களுக்கு இந்த படுக்கிறதுக்கு ஒரு மெத்த மாதிரி ஒன்று, ஒரு போர்வை, இது போக கையில் 5000 ரூபா பணம். இப்போ யாரா இருந்தாலும் சரி, ஒரு இப்போ நம்ம எல்லாருமே யூடியூப்ல இருக்கிறோம். பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு எதுவும் பணம் போட்டாங்களா? டிராவல் சார்ஜ்? சரி. எல்லாமே அவங்க தான் சார்ஜ் பண்ணாங்க. அப்ப குமரேசன் வந்து ஏதோ வந்து நீ வந்து டிரைவர் கூட போய் சொன்னது ட்ரெண்டுக்கு பேசிச்சு. அது என்னது இது கண்டென்ட்க்கு பேசினானா? அதையும் சொல்றேன். அவனே சொல்லிட்டானா? போன் கொடுங்க நான் பேசுறேன் அப்படிங்கறியா? அப்ப இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட சொன்னியா? மக்கள் முன்னால சொன்னியா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சரி, நான் சொல்லிட்டேன். நீங்க உன்னை இப்ப பட்டம் கட்டி விடுறதே பாண்டியன் எவனோ ஒருத்தன் பாண்டிச்சேரியில இருக்கானா? டிரைவர் உங்க இங்க இருந்து கூட்டு போனாங்களா? ஒண்ணே ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இத கதை கட்டி விடுறாங்கல்ல, அந்த கதை கட்டினதே குமரேசன் தானே? கதை கட்டி குமரேசன் எல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க. கதை கட்டுறவங்க எனக்கு அந்த நான் யார் கூட தங்குனேன், எவன் கூட போய் இருந்தேன் எல்லாமே எனக்கு ப்ரூஃப் போடுங்கன்னு 2 நாள் ஆச்சு நான் சொல்லி. இன்னும் போடல. இன்னும் கண்டென்ட் தான் எடுத்து பேசி. அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம ஒரு ஆள் மேல வீண் பழிய போடுறீங்க? இதுதான் மன உளைச்சல். ஒரு ஆள் சும்மா பாண்டிச்சேரிக்கு போனாலும் அவங்கள வந்து நீ அவன் கூட போய் படுத்த. இப்ப துணைக்கு வர்றதுக்கு நீங்க தான் வரணும். வரலனா அப்ப நான் மட்டும் தானே போகணும். கண்டிப்பா. இப்போ அதை தான் வந்து அச்சுக்கிட்ட வந்து டைரெக்டாக ஃபோனை போட்டு உங்கள் அம்மாவை வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தன் வர்றேன், சாயங்காலம் வரைக்கும் இருக்கேன், சிசிடி கேமரா மாட்டி இருக்கேன், அச்சு பெரியமே மாட்டி இருக்கேன், அதை பார்க்க சொல்லுங்க. இங்கே சொல்லலை, நீ பாண்டிச்சேரிக்கு போனீல, பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தன் ஃபோனை போட்டு அச்சுவுக்கும் அசாருக்கும் 5 மணி வரைக்கும் ஒருத்தன் இருக்கேன், 2 பேர் பகலில் வந்து இங்கே தங்கிட்டு சாயங்காலத்துக்கு மேலே ஷாப்பிங் போகிறாங்க 2 பேரும், போயிட்டு வந்து அதை இந்த அம்மா தனியாக இருந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பட்டனை போட்டிருக்கேன். சரி அவசரத்தில் எடுக்கல. சரி, வாங்குறதுக்காக நான் போனேன். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கீழே ஒரு அம்மா வந்து பாசி மணி எல்லாம் வித்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, கேட்டேன். அது வேற வேற சீப்பு வச்சிருந்துச்சு. பெரிய சீப்பு தான் எனக்கு வேணும். அந்த கடை எங்கேயாவது இருக்காமான்னு கேட்டேன். அந்த சீப்பு தான் இருக்காமா அந்த கடை. நானே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒல்லியா ஒருத்தன் வந்தேன். பல்லெல்லாம் கரை உளுந்த பல்லு. அது வந்து கேட்கிறேன், சீப்பு தானே வேணும் உங்களுக்கு, எவ்வளவு சீப்பு வேணாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். யாரு அப்படின்னு கேட்கிறேன். நான் உங்களோட ஃபேன் இல்ல, நான் இன்னொருத்தவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாம சொன்னேன். சொல்லுங்கன்னு சொல்லல, நக்கல் பண்ணி வாங்க நான் வேணா கூட்டிட்டு போறேன், சீப்பு கடையே வச்சுட்டாருன்னு சொல்லி வம்புழுத்தேன். இந்த நக்கல் வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, நான் அப்புறம் இங்க போலீஸ் நிக்கிறா கூப்பிட்டுருவேன். அதோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல தான் வந்தேன். அப்படியே போயிட்டேன். ஆமா, பாண்டிச்சேரியில சைக்கிள் வாடகை சைக்கிள் நிறைய கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துலதான் அந்த அக்கா வந்து குண்டக்கா வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் சொல்றது அவங்களுக்கு வீடியோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு தேவை இவனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி சொல்லி சில விஷயங்களை வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணி எடுக்கலை.
நான் அடிச்சேன். அதே நம்பர் அச்சு எனக்கு கொடுத்தான். இந்த மாதிரி அம்மாவை பத்தி இப்படி சொல்றாங்க, நான் நம்பர் தர்றேன், நீங்க பேசுங்கண்ணா. நான் கிட்டத்தட்ட 10 தடவை போன் அடிச்சிட்டேன். போனை எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் பேசினா கண்டுபிடிச்சிருவேன்ல. சின்ன பையங்கிறதுனால ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கே தெரியல எவனோ ஒருத்தன். ஆனா பாண்டிச்சேரி நிறைய பேர் பார்த்து போட்டோலாம் எடுத்தாங்க. சரி, அவங்க சொல்ற மாதிரி அப்படி அந்த அம்மா யாரு கூடயோ போனாங்கன்னா வந்தாங்கன்னா அந்த லாட்ஜ் தங்கின லாட்ஜ் பேர் முதற்கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்ப சொல்லு. இருந்தா கையில எடுத்து போடுங்க. அதை அனுப்பியிருக்கலாம்ல. சரி, நீங்க மீடியாவுல போட்டா கூட நான் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு வச்சுக்குவோம். உங்க கையில கொடுக்கட்டா. சரி, உங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் எல்லாருக்கும் தெரியல. தாராளமா தெரியும். இப்பயும் சொல்றேன், அந்த பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தன் போன் பண்ணவனுக்கு தான் சொல்றேன். என் நம்பர் இருக்குல்ல 9952118187. என் மகனுக்கே தகவல் கொடுத்தாங்கல்ல, அவனுக்கே அனுப்ப வேண்டியதுதானே. இது அதாவது ஒருத்தவங்களை வந்து கிடைச்சாங்கிறதுக்காக எல்லாம் ஏறி அடிக்கக்கூடாது. அது தப்பு. ஏன்னா அவங்க ஒத்தையில் இருக்காங்க. பாவம் மனநிலை வந்து எப்படி வேணாலும் மாறலாம். புருஷனும் ஆதரவு இல்லை, பிள்ளைகளையும் பிரித்து விட்டாங்க. இப்போ சின்னவன் ஒருத்தன் அவன் தான் 3 நாளாக வந்து பார்க்கல. அவங்க கஷ்டத்தை பெத்த பிள்ளையவும் தாயவும் பிரிக்கலாமா? இப்போ என்னையே தான் ஏதோ சொல்லி பிரிச்சுட்டாங்க. நானும் வந்துட்டு இப்போ அவளும் சூர்யா உட்காந்துக்கிட்டு எனக்கு தலையணை மந்திரம் ஓதுறா. உன் முட்டாடி நல்லவ கிடையாது, அவுத்து காட்டினவ பல. நீ எல்லாத்தையும் படுத்துட்டு வந்தவன்னு சொல்லி நீட்டா முடிங்க. நீங்க அது கதறவே கூடாது. அதை நீ சொல்லக்கூடாது. பல பேர்கிட்ட படுத்துட்டு வந்தவ அவுத்து காமிக்கிற பத்தி பேசவே பேசாதன்னு சொல்லுங்க. அப்படியே இனிமே மறுபடியும் பேசினா சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க இந்த போட்டா விஷயத்துக்கு. இவளை தூக்கி உள்ள வைக்க போறேன், கன்ஃபார்மா வைப்பேன். என் மன உடைச்சா சரி விடு, அந்த பேச்சை நம்ம பேசிக்கிறலாம். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை. இவங்களை வந்து இப்படியே நான் அனாதையா விட்டுட்டு போறதுக்கோ, வீடியோ தனியா பாருங்க, நீங்க கூட வந்துருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ இந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. டைவர்ஸ் எல்லாம் கொடுக்கல. நான் கொடுக்காம நீங்க எவ்வளோ கூட நீங்க வாழ விட மாட்டேன். நீங்க வீட்டை பாருங்க, நான் இருப்பேன். அப்ப தெரியுமில என்ன போனா போகுதுன்னு விட்டதுக்காக நீங்க எவ்வளவு உதிரத்துக்கு நீங்க என்னைய கண்டென்ட் எடுத்து போயிட்டு 2 பேரும் நார் அடிப்பீங்க, அசிங்கமா பேசுறீங்க. என்னையெல்லாம் நார் அடிப்பேன்லாம் சொல்லாத. நான் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். அது இப்ப சமயம் வரும்போது வரக்கூடாது. சமயம் வரும்போது இல்லப்பா, சந்தர்ப்பங்கள் அமையணும்ல. அப்ப நீங்க வர போய் நான் உங்ககிட்ட பேசுறேன். எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது இந்த ஆளுதான். அவளும் அதே மாதிரியே தான். அவளும் அதே மாதிரியே சொல்றா. நான் இதெல்லாம் பொறுப்பா முடியாது. அவர் தான் எனக்கு பேசுறது இது பண்றாரு. நான் பேசுறது விட்டாலும் உன்னை என்னைக்குமே எங்கேயுமே நான் விட்டு கொடுத்தது கிடையாது. என்ன பேசியிருக்கேன் நான்? இப்போ உன்னை இவ்வளவு தூரம் அவதூறு பரப்புறாங்களே, உன்னைய காப்பாத்துறது யாரு? நான் தானே. சரி, அப்போ உன்னைய காப்பாத்துறது உன் மைண்ட்ல நிக்காதா? இப்ப வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுறது இப்ப அடுத்து இந்த வீடு பார்க்கணுங்கிற, வாடகை பிடிக்கணுங்கிற, எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுத்தா தானே முடியும். என்னது ஒவ்வொரு லைவ்லயும் வந்து இந்த ஒவ்வொரு பேரை நீங்க சொல்லவே கூடாது. அது பெரிய சரி ரைட்டு, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானு இனிமே எவன் பேரையுமே என் வாயில இருந்து சொல்லல. யாரையுமே அவதூறு, ஒரு பெண்ணை அவதூறு பரப்புறது எனக்கு இஷ்டம் கிடையாது. சொல்லதான் அது புதுசு புதுசா ஒவ்வொரு பேரையும் சேர்க்கிறாங்க. சரி ரைட்டு, உங்க கணக்குப்படியே வருவோம். ஒரு நாள் பையனை அடிச்சிட்டாங்க. ஒரு அவசரத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமா நான் ஒரு காரை பிடிச்சி கூட நான் போறதாவே இருக்கட்டும். இப்ப அதுல என்ன நடந்துரும்? காரை பிடிச்சி போனா நீ போய் அங்க போய் படுக்க தான் போறங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. சீன் கிரியேட்டிவ். இப்படி நீ போறான்னா ஏதோ அவசரத்துக்கு சரி ரைட்டு. ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தவர் உடனே ஆட்டோக்காரன் கூட சேர்த்து உடனே ஜாயின்ட் பண்றதா தப்பு. இல்ல நான் கேட்கிறேன், எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் எல்லாருடைய மனநிலை என்னன்னா, சரி தப்பு பண்றேன் அப்படியே போயிடுறேன், எனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, அப்படியே நான் அங்கேயே இருக்கலாமே, ஏன் மறுபடியும் இங்கே வருது எங்க சுனிமான்னு கேட்குறாங்கல்ல. இதே என் மயன் கூட சேர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் வீடியோ போட்டேன். பார்த்த அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டாங்க. பெத்த பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறது தப்பு. சரி வா நான் வந்துடுறேங்க, என்னன்னாலும் பரவாயில்ல. என் மயன் அந்த வீடியோலாம் அப்புறம் தான் பார்த்தேன். சரி நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்க நைட்டு, லைவ் முடிஞ்சற வாப்பா வீட்டுக்கு வாப்பா நான் பாத்துக்கிறேன் பண்ணி கூப்பிட்டீங்கல்ல. ஆமா, அப்புறம் தான் நைட்டே கிளம்புனேன் நான். சரி அவனுக்காக வீடியோ போட்டதை பார்த்துட்டு தான் நீ கிளம்பி வந்தியாக நான் நினச்சேன் நான். சரி ரைட்டு, ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கூட இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன், வேற யாரும் கிடையாது. இவங்களுக்கு எவ்வளோ அவதூறு பரப்புனாலும் அவப்பெயரை கொண்டு வந்தாலும் அதை தொடக்கிற இடத்துலயே நான் தான் இருக்கேன். அது என் கடமை. சுமிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது அவகிட்ட கேட்க கூடாது, பாடாவுடைய வப்பாட்டி கிட்ட கேட்க கூடாது. பாலாவோட பொண்டாட்டி கிட்ட கேட்க கூடாது. அது வப்பாட்டி தான். ஏன்னா உங்களை வாடகை புடிச்சேங்கறான்ல, அப்பா வாடகை வப்பாட்டி தான் சொல்லுவேன். சரி அது உங்க பஞ்சாயத்துல அப்புறம் விட்டுருங்க, அதை பாத்துக்கங்க. சொல்லக்கூடாது, அவளை சொல்ல விடுங்க. சரி அவ எவ்வளவு பேசுறா. ஏங்க எந்த ஊர்ல வாடகை வப்பாட்டி வந்து உனக்கு இவ்வளவு சகலம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்,
இப்படி காரை பார்த்திருப்பியா, இப்படி ஏசியை பார்த்திருப்பியா? இல்ல இப்படிதான் நகை உனக்கு மாசம் மாசம் ஏவே வாடகை வைப்பாட்டே. அதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? கஷ்டம். இன்னைக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு நீ வந்து பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரிக்கு போனியா, அங்க இருந்து வந்தியான்னு தெரியாது. உடனே உட்காந்துக்கிட்டு இனிமே நான் கார்ல ஏற மாட்டேன், திருச்செந்தூர் முருகை மேல ஆன கிடாரி மேல. அது கரெக்டு தான். 23 வருஷம் வாழ்ந்துருக்கார்ல. உன்னை தேடி வந்ததுக்காக 3 நாள் டூரை 2 நாள்ல முடிச்சிட்டு நான் அங்க இருந்து ரிட்டர்ன் வந்துட்டேனா? எதுக்கு வந்தேன்? நான் என் காலில் கக்கட்டி வந்து விண்ணு விண்ணுன்னு வேதனைப்பட்டு நீ பாத்தியா இல்லையா அந்த காலை? இங்க வரு எப்படி இருக்கு. நீங்க அதான் தேவையா இது உங்களுக்கு? தேவையாங்க இது? இந்த பாருங்கடா, ஒண்ணுமே இல்ல. தேவையா? அது தெரியாது, விடுங்க. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாரு. தேவையா? இதுக்காகத்தான் நான் வந்தேன். கால் எனக்கு வேதனையில ஒண்ணும் பார்த்து நீங்க சொல்லிருங்க. அப்ப அம்புட்டு பேர் யூஸ் பண்ணத நான் வந்து உன்னைய யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்காக வந்தேன். என்னால வண்டி ஓட்ட முடியாது, காலை வச்சு ஆக்சிலேட்டர் மிதிக்க முடியாதுங்கிறதுக்காக வந்தா பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். இனிமே அந்த கார்ல நான் ஏற மாட்டேன். இல்லாத ஒரு புருஷனா ஒண்ணுனே என் புருஷன் வந்துறீங்க நின்றீங்க அப்படிங்கறாயே ஒவ்வொரு டைம். அப்ப இருக்கிற புருஷன் வந்து நிக்க மாட்டானா? இப்போ வரைக்கும் சொல்றா புருஷன் வந்து நிக்க மாட்டேங்கறானே. புருஷன் ஒன்னு இருந்தாதான் வந்து நிக்கான். இப்போ ஒரு பிரச்சனைனா இப்ப நான் தான வர்ற மாதிரி இருக்கு. பெரியவே அவன் பிரச்சனையை பார்த்துட்டு அவன் போயிட்டான். அவன் பேசினான்ல மீடியால உட்கார்ந்து. ஒன்றரை ஒரு வருஷம் ஜெயிலுக்கு யார் போனா? நான் தான் போனேன் கூட. அவன் வரலையே. உங்களை அதே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என் குடும்பத்தை அவள் கேட்குறாள்ல, உன் குடும்பம் உன்னை வந்து பார்த்துச்சா, உன் குடும்பம் உனக்கு வந்து மனு பார்த்துச்சா, மிச்சர் வாங்கிட்டு வந்தாங்களா, வக்கீல் வச்சாங்களா, எல்லாம் கேட்குறாள்ல. அதே கேள்வியை திருப்பி நான் அவளை பார்த்து கேட்குறேன், உன் குடும்பத்தில் யார் வந்தா? உங்கள் அன்னைங்க 2 பேர் இருக்காங்களே வந்தாங்களா, இல்லை கட்டின புருஷன் பாலவநாயகம் வந்தானா, யார் வந்தா? யாருமே வந்து எட்டி பார்க்கவே இல்லையே. ஏப்பா இதை நான் கேட்டேன் நான் தானே. அப்ப அந்த புருஷனை இப்போ வரைக்கும் நீ விட்டு கொடுக்காம தானே இருக்க. வராத புருஷன் 1.5 வருஷமா பார்க்காத புருஷனை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்ல. இப்பயும் அதே அன்னைங்களுக்கு வந்து டெய்லி வந்து வாரத்தில் ஒரு நாள் சரக்கு அடிக்க காசு, இப்போ இவனுக்கு ஏதாவது காசு, பாலவநாயகத்துக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு தானே இருக்கா. அப்ப அதை யோசிக்கணும்ல. வராத அப்ப உன்னைய மித்திரம் சொல்லக்கூடாதுல்ல. உன் பொண்டாட்டி வரவே இல்லைல்ல, நீ எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு செய்யறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. உனக்காக வந்திருக்கிறேன், அவ எப்படி வருவா? அவ ஏறின கார்லயே நீ ஏற மாட்டேங்கிற. நீ எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு இருக்குது என் நிலைமை. அப்ப நான் எம்னு பேசினா பல விஷயங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அவளை பேசவே விட மாட்டேங்கிற. அவங்கள ஒரு விஷயம் அழகா டாபிக் எடுத்துறீங்க. இப்ப நம்ம 2 பேர்த்தையும் உறவுகள் ஏன் விட்டு கொடுக்காம இருக்காங்க? என்கிட்ட வந்து நம்ம உறவு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே வந்து என்னதான் இருந்தாலும் எந்த சமயத்திலயும் கரெக்டா உங்களை வந்து அந்த நேரத்துல காப்பாத்திடுறாரு, எந்த ஒரு இது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒண்ணு அப்புறம் இப்படி புடிச்சு உனக்கு கிடைக்காதுனாலும் நீ இப்படி ஆடக்கூடாது, விட்டு கொடுக்காம இருக்குன்றது இப்படி. ஆக மொத்தம் நம்ம 2 பேரும் உள்ள பாசத்துலதான் அந்த உறவுகள் கருத்துக்கள் போறாங்க. ஆனா இவாளுக்கு எப்படி தெரியுமா? நல்லா வாங்கி அனுபவிக்கிறா. இவ எங்கேயோ இருந்து வந்தவன் அனுபவிக்கிறா. எக்கா அவன் எங்க வயசான கிழமை உனக்கு தேவையில்லக்கா, உனக்கு நீ வியாதிக்காரன். அப்ப எப்படி எப்படி கிளச்சு விடுறாங்க இவனுக்கு இந்த வாழ்க்கை? நீங்க போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பிச்சை வாழ்க்கைக்கு இவனுங்க எல்லாம் எப்படி தூக்கம் போடுறாங்கன்னு பாருங்க. அப்ப உண்மையான உறவுகளுக்கு எவ்வளவு வலிக்கும். அவ்வளவு பேர் மன உளைச்சல் இருக்காங்க. பாத்துக்கலாம் விடு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. என் முடிவு இதுதான். கூட்டு போகிறேன். எங்கிட்ட ஒரு வீடு நல்ல வீடாக பார்த்து வாடகைக்கு ஒரு சின்ன அட்வான்ஸில் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்காக வந்துக்கிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு பார்க்கவும் மாட்டேன், ஹை ரேஞ்சுக்கும் போக மாட்டேன். ஏதோ நாங்கள் மிடில் கிளாஸில் தான் வாழ்ந்தோம், இதாக வந்தோம் இப்போ வரைக்கும். அதே வாழ்க்கையே திருப்பி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது என் கடமை. நான் அதை செஞ்சு தான் ஆகணும். செய்வேன், செஞ்சு தான் தீருவேன். இது யார் தடுத்தாலும் இதை நான் வந்து காதில் போட்டுக்கிறதுக்கு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், எனக்குன்னு சில மனசாட்சி இருக்கு. அதுபடி நான் நடந்து தான் ஆகணும், செயல்படத்தான் போறேன். 23 வருஷம் உங்க கூட குடும்பம் குப்பை கொட்டி இருக்கனே. அப்ப எனக்குன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தனிப்பட்டு இருக்கிற காலம்? அதுவும் அந்த 3 பவுன் அதுவும் நான் வாங்கி கொடுத்தது இல்ல, 4 சொந்தங்கள் உறவுகள் வாங்கி கொடுத்தது. கண்டிப்பா கண்டிப்பா. வீடு இல்லாம தானே உட்கார்ந்திருக்கேன். அப்ப எனக்குன்னு என்ன செஞ்சு? சரி விடு, நீ அதெல்லாம் இல்லைன்னா நினைக்காத. கண்டிப்பான முறையில் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகேவா? பாய். நான் பேசின பேச்சு கரெக்டாக தப்பா கமெண்டில் போடுங்க. மீதியை மத்தியானம் 2 மணி வீடியோவில் பார்க்கலாம், இல்லைன்னா 6 மணி லீவில் பார்ப்போம். டேக் கேர், பாய்.